செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. நாம் கேட்கவிருப்பது எழுத்தாளர் எழில் அன்பின் சுந்தர பெண்ணே. நான் உங்கள் RJ பிரீத்தி. அத்தியாயம் 25. இப்படி கார்ல ஊருக்கு போறது ரொம்ப நல்லா இருக்கு மாதவ் என்று வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே சொன்னாள் ஸ்ரீவதனா. புன்னகையுடன் அவளை திரும்பி பார்த்துவிட்டு வாகனம் ஓட்டுவதில் கவனத்தை வைத்தான். ஏன் மாதவ், கார் இருக்கும்போது நீங்கள் ஏன் டிராவல் எல்லாம் பஸ்லேயே போனீங்க என்று அவன் பக்கம் திரும்பி கேட்டாள். இப்போ நீ என் கூட வர, ஆனால் முன்னாடி என் கூட யார் வருவா? தனிமை தானே என்று மென் புன்னகையுடன் கேட்டான். அந்த புன்னகைக்கு பின் மறைந்து கிடந்த அவனின் தனிமை துயர் அவளை தாக்க கியரின் மேலிருந்த அவனின் கையை பற்றினாள். டோன்ட் ஃபீல்டா, என் தனிமையை போக்க நான் வந்த அந்த பஸ் பயணம்தான் என் வாழ்க்கை பயணத்தில் இருந்த தனிமையை நிரந்தரமாக தீர்த்து வைக்க இந்த சுந்தர பெண்ணை கொடுத்தது என்றான் ஆத்மார்த்தமாக. மாதவ் என்றவளுக்கு வேறு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. அடுத்து வந்த ஒரு மர நிழலில் வண்டியை நிறுத்திவிட்டு அவளின் கையை எடுத்து தன் உதட்டில் ஒற்றிக்கொண்டான். மேடம், எதுக்கு இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களா? அதெல்லாம் முன்னாடி நடந்தது. இப்போதான் என் வாழ்க்கையை அழகாக்க நன்ன சுந்தர பெண் இருக்காளே என்றான் காதலுடன். இந்த அழகு மட்டும் போதாது மாதவ், இன்னும் உங்கள் வாழ்க்கையை அழகாக்கணும். நமக்குன்னு 2 குழந்தைங்க, அவங்க கூட நீங்கள் குழந்தையா மாறி விளையாடணும். அப்பாவா கண்டிக்கணும், ஆசானா நல்லது சொல்லிக் கொடுக்கணும் என்று கண்களில் கனவு மின்ன சொல்லிக்கொண்டே போனாள். தன் மனைவியை ரசனையுடன் பார்த்தவன் பட்டென்று அவள் கன்னத்தில் வேகமாக இதழ் பதித்து விலகினான். அச்சச்சோ மாதவ், நடு ரோட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க என்று பதறி பின்வாங்கினாள். நான் உதட்டில் கொடுக்கலான்னு நினச்சேன், நீ என்ன இதுக்கே இப்படி சொல்கிற என்றான் குறும்புடன். மாதவ், மை லவ், வர வர ரொம்ப சேட்டை செய்கிறீங்க மாதவ் என்று அழுத்து கொண்டாள். நம்ம குட்டீஸ் வரட்டும், அவங்கள விட்டு உங்களை உதைக்க சொல்கிறேன்னு சேர்த்து சொல்ல, கேட்க நல்லா இருக்கும் என்று அவளை சீண்டினான். அப்பா, ஒரு ஃபீலிங்கை சொல்லிட்டேன், உடனே உங்கள் கற்பனை எங்கே போகுது என்று சலித்து கொண்டாள். நடக்க போகிற கற்பனை தானே, என்னவோ நடக்காததை சொன்னது போல சிலுத்துக்கிற என்று அவள் கன்னத்தில் சுண்டினான். அது நடக்கும்போது பார்க்கலாம் என்றவளின் முகம் நாணத்தில் சிவந்து போனது. அவள் முகத்தை அவன் ஆசையாக பார்க்க, மாதவ், லஞ்சுக்கு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க என்று அதட்டினாள். உத்தரவு என்று தலையை தாழ்த்தி பணிந்துவிட்டு காரை எடுத்தான். இருவரும் கலகலப்பாக பேசிக்கொண்டே மதியம் 1 மணி அளவில் சென்னை சென்று சேர்ந்தனர். மகள் வருகிறாள் என்று விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்த சுரேஷ் கார் வாசலில் வந்து நின்றதும் வேகமாக வீட்டிலிருந்து வெளியே வந்தார். வதனா, வாடா வாடா என்று ஆர்ப்பாட்டமாக வரவேற்றார். அவளை தோளோடு அணைத்து எப்படி இருக்கடா என்று பாசமாக விசாரித்தார். நல்லா இருக்கம்பா, நீங்க எப்படி இருக்கீங்க என்று அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பின்னால் வந்த மஞ்சுளா, வாங்க மாப்பிள என்று மரியாதையுடன் வரவேற்றார். கணவனை ஒரு பார்வை பார்த்தார். மாப்பிள்ளை வந்தால் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும், அப்போதுதான் அடுத்த முறை நம் பெண்ணை அழைத்து வருவார் என்று மனைவி எடுத்து சொல்லி இருந்தும் மகளை பார்த்ததும் மரியாதையை கோட்டை விட்டிருந்தார். மனைவி பார்க்கவும் வாங்க என்று ஒப்புக்கு அழைத்து வைத்தார். முன்பு போலவே இப்பொழுதும் அவரின் அவமரியாதையை ஒதுக்கி தள்ளி அவரின் வரவேற்பிற்கு தலையை மட்டும் அசைத்தான். தந்தையின் செயலை கண்ட வதனாவிற்கு சங்கடமாக இருந்தது. தந்தை தன் கணவனை இன்னும் பொருட்படுத்தாமல் இருப்பது அவளுக்கு வலியை தந்தது. தந்தையின் அணைப்பில் இருந்தாலும் கணவனின் கையை இறுக பற்றி கொண்டாள். அவளை கேள்வியாக பார்த்தவன் அவளின் மனநிலையை புரிந்து, பண்ணி உலகே ஹோகனா, வா உள்ள போலாம் என்றான் சாதாரணமாக. அவனிடம் மன்னிப்பான பார்வையை செலுத்தினாள். கண்களால் அவளை அதட்டினான். மேலும் யாரையும் சங்கடப்பட விடாமல், உள்ள வாங்க மாப்பிள, என்ன வதனா மசமசன் நிற்கிற, உங்க அப்பா கிட்ட அப்புறம் செல்லம் கொஞ்சலாம், மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு உள்ள வா
என்று நிலைமையை சீராக்க முயன்றார் மஞ்சுளா. நால்வரும் உள்ளே செல்ல, உட்காருங்க மாப்பிள, ஜூஸ் குடிக்கிறீங்களா என்று மஞ்சுளா உபசரிக்க, சாப்பிட்ற நேரத்தில் ஜூஸ் எல்லாம் வேண்டாம் அத்தே என்றான். அப்போ கையை கழுவிட்டு வாங்க மாப்பிள சாப்பிடலாம் என்றவர், மாப்பிளைய கையை கழுவ கூட்டிக்கிட்டு போவதனா என்று மகளை பணிந்தார். அவன் உடையை மாற்றிவிட்டுதான் உணவு உண்பான் என்பதால் வாங்க என்று அழைத்து கொண்டு போனாள். தங்கள் உடைமைகளுடன் அவளின் பின்னால் சென்றவன், ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வாங்க மாதவ், ரொம்ப பசிக்குது, சாப்பிட போலாம் என்றாள். நீ முதல்ல போய் சாப்பிட்றா, நான் வரேன் என்றான். இல்லை இல்லை, நீங்கள் வாங்க, நாம் சேர்ந்தே சாப்பிடுவோம் என்றாள். ஏன் இந்த பிடிவாதம் என்று கூர்மையுடன் அவளை பார்த்தான். அவனின் பார்வையை எதிர்கொள்ள தயங்கினாள் வதனா. ஏற்கனவே தந்தை அவனிடம் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்ற உறுத்தலுடன் இருந்தாள். இதில் சாப்பிடும்போதும் அவர் ஏதாவது கணவன் மனம் கோணும்படி எதுவும் செய்துவிடக்கூடாது என்ற பயம்தான் அவள் மனம் முழுவதும் வியாபித்திருந்தது. மனைவி தன் முகத்தை பார்க்க தயங்கினாள். அதற்கு காரணம் அவளின் தந்தையாகத்தான் இருக்கும் என்பதை அறியாதவனா அவன்? ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி இருக்கே. காரணம் தெரிந்து கொண்டே அவளை சீண்டினான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. வேகமாக மறுத்தாள் அவள். அப்பொழுதும் அவளின் கண்கள் அவன் கண்களை சந்திக்கவில்லை. இல்லினோடு எங்க பாரு என்று அவள் நாடியில் கை வைத்து முகத்தை நிமிர்த்தியவன், நம்ம கல்யாணத்துக்கு பிறகு இப்பதான் உன் பிறந்த வீட்டுக்கு வந்திருக்க, அதை எந்த மனக்குழப்பமும் இல்லாம என்ஜாய் பண்ண என்றான் மென்மையாக. என்று தலையை மட்டும் அசைத்தாள். போ, வெளியில போய் மாவா அத்தைக்கிட்ட பேசிக்கிட்டு, நான் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என்று அவளை வெளியே அனுப்பி வைத்தான். மகள் எப்பொழுது வெளியே வருவாள் என்று காத்திருந்தது போல, வாடா இப்படி உட்காரு, எப்படி இருக்க, சந்தோஷமா இருக்கியா, எதுவும் பிரச்சனை இல்லையே என்று மகளிடம் படபடவென்று விசாரித்தார் சுரேஷ். நல்லா இருக்கேன்பா, அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றாள். வேற எதுவும் இல்லையே என்று மீண்டும் ஒரு முறை கேட்டார். ஏங்க, இவ தான் வேணும்னு காத்திருந்து அவளை கல்யாணம் பண்ணியிருக்காரு மாப்பிள்ள. அப்படி இருக்கும்போது நம்ம பொண்ணை பற்றி நாம் கவலைப்படவே தேவையில்லையே. சும்மா எதுக்கு அவளை குடஞ்சு குடஞ்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் இப்படி கேட்கறது மாப்பிள்ள காதில் விழுந்தா அவர் என்ன நினைப்பாரு என்று அவரை அடக்கினார் மஞ்சுளா. ஆமாப்பா, நீங்கள் இப்படி சந்தேகமாக கேட்குறீங்கன்னு தெரிஞ்சாலே அவர் வருத்தப்படுவார்ப்பா. இன்னும் அவர் மேலே ஏன்பா உங்களுக்கு நம்பிக்கை வரல? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா என்றாள் வருத்தத்துடன். இல்லடா, அப்படியெல்லாம் இல்லை. என்ன சொல்வதென்று தெரியாமல் தடுமாறி போனாள். மகளின் வருத்தத்தை பார்த்து அவரும் வருத்தமாகி போனார். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதுண்டா என்று அவள் தலையை வாஞ்சையுடன் தடவி கொடுத்தார். அப்போது மாதவ் கிருஷ்ணா அறையிலிருந்து வெளியே வர, வாங்க சாப்பிடலாமாப்ல என்று வேகமாக உபசரிக்க சென்றார் மஞ்சுளா. ஸ்ரீவதனாவும் அவனுடன் இணைந்து கொள்ள அவர்கள் பின் தானும் சென்றார் சுரேஷ். மஞ்சுளா மருமகனை விழுந்து விழுந்து கவனிக்க, சாகு சாக்கு அத்தை, போதும் போதும் அத்தை என்று அவன் அவரை கட்டுப்படுத்த வேண்டியாயிற்று. அவன் சொன்னது புரியாமல் மகளை பார்க்க அவள் அன்னைக்கு விளக்கினாள். நல்லா சாப்பிடுங்க மாப்பிள, வதனா கிட்ட கேட்டு உங்களுக்கு பிடிச்சதை தான் செஞ்சிருக்கேன் என்றார் மஞ்சுளா. சென்னாகிதே அத்தை, நல்லா இருக்க அத்தை, ஆனால் இதுக்கு மேலே சாப்பிட்டா என் வயிறு தாங்காது என்றான் வயிற்றை தடவிக்கொண்டே. மாப்பிள்ளை விருந்துங்க அப்படிதான் இருக்கும். உங்களை எங்கள் அம்மா எப்படி கவனிக்கிறாங்க பாருங்க. ஆனால் என்னை கண்டுக்கவே இல்லை என்று உதட்டை பிதுக்கினாள். இது என்ன யாரோ வீடா? உன் வீடுடி. உனக்கு வேணுங்கிறத நீயே எடுத்து போட்டு சாப்பிடுவ. ஆனால் மாப்பிள்ளை அப்படியா? அவருக்கு புது இடம் சங்கடப்படுவார். அவரை நாம தானே நல்லா கவனிச்சுக்கணும் என்று மஞ்சுளா சொல்ல, அப்போ இது என் வீடே இல்லையா அத்தே? என்ன யாரோவா தான் பார்க்குறீங்களா என்று மாதவ் கேட்க, ஐயோ மாப்பிள்ளை, நான் அப்படி சொல்லலை, இது உங்கள் வீடுந்தான், நீங்கள் சகஜமாக இருக்கணும்னு சொன்னேன் என்று பதறினார் மாமியார். எதுக்கு அத்தே இவ்வளோ பதட்டம்? நீங்கள் சொல்லவே வேண்டாம், என் வீடு மாதிரி தான் சகஜமாக இருப்பேன் என்றான் ஆறுதலான புன்னகையுடன். வதனா எப்படி மாப்பிள்ள, நல்லா சமைக்கிறாளா? சாப்பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று மஞ்சுளா கேட்க அன்னையை முறைத்தாள் வதனா. என்னடி முறைப்பு? போன வருஷம் வரைக்கும் ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது உனக்கு. அதுதான் மாப்பிள்ளைக்கிட்ட விசாரிக்கிறேன். பாவம் மனுஷன், உன்னை கட்டிக்கிட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாரோ என்னன்னு எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா என்று சீண்டலாக சொன்னார். அதெல்லாம் சூப்பராக குக் பண்ணுறாத்தே, புது புது டிஷ்ஷை வேற கற்றுக்கிட்டு செஞ்சு கொடுக்குறா. அவள் சமைச்சதை சாப்பிட்டா அசந்துடுவீங்க நீங்கள் என்ற மாதவ் மனைவியை பற்றி பெருமையாக சொல்ல,
கேட்டுக்கோங்க என்று இல்லாத காலரை தூக்கி விட்டு கொண்டாள். சரிதான் என்று நொடிந்து கொண்டாலும் அன்னையாக அவருக்கும் பெருமையாகவே இருந்தது. அவர்கள் மூவரும் மட்டும் பேசிக்கொண்டே சாப்பிட, அவர்கள் பேச்சில் கலந்து கொள்ளாமல் சாப்பிடுவது ஒன்றை மட்டுமே பிரதானமாக செய்து கொண்டிருந்தார் சுரேஷ். மஞ்சுளா போல் அவரால் மருமகனிடம் சகஜமாக பேச முடியவில்லை. சற்று முன் மகள் அதற்காக தன்னிடம் வருத்தப்பட்டிருந்தாலும் அவரால் சட்டென்று தன்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்பதால் அமைதியாக இருந்தார். மாதவும் மாமனார் தன்னுடன் பேசவில்லை என்று முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டில்லாமல் இயல்பாக இருந்தான். சாப்பிட்டு முடித்ததும், கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க மாப்பிள்ள, காலையிலிருந்து கார் ஓட்டிக்கிட்டு வந்தது உங்களுக்கு அலுப்பா இருக்கும் என்றார் மஞ்சுளா. ஓகே அத்தே என்று மனைவியின் அறைக்குள் சென்று விட்டான். நீயும் கூட போவதனா, மாப்பிள்ளைக்கு என்ன வேணும்னு பார்த்து எடுத்துக்கொடு என்று மகளையும் பின்னால் அனுப்பி வைத்தார் மஞ்சுளா. வதனா அறைக்குள் வந்தபோது ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு அதன் அருகில் ஒரு நாற்காலியை போட்டு அமர்ந்து வெளியே பார்த்து கொண்டிருந்தான் மாதவ் கிருஷ்ணா. அப்புறம் மாப்பிள்ளை கவனிப்பெல்லாம் எப்படி இருந்தது மாதவ் என்று கிண்டலாக கேட்டபடி அவனின் அருகில் வந்தாள் ஸ்ரீவதனா. அதெல்லாம் என் மாமியார் எனக்கு ஒரு குறையும் வைக்கல என்று கண்களில் சிரிப்புடன் சொன்னவன் அவளை இழுத்து தன் மடியில் அமர வைத்து கொண்டான். அவனின் கழுத்தில் கையை சுற்றி போட்டு அணைத்து கொண்டவள் தானும் வெளியே பார்த்தாள். அது சரி, அது என்ன, இந்த ரூமை விட்டு வெளியில போனா கவனமா என் பேரை சொல்றதே தவிர்க்கிற என்று அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது போல் கேட்டான். எங்க அம்மா மாப்பிள்ளன்னு உருகுறாங்கன்னு அவங்கள லேசா நினச்சிடாதீங்க மாதவ். டேஞ்சரஸ் லேடி. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஏன் மாதவ்னு உங்களை பற்றி பேசும்போது சொல்லுவேனா, அப்போல்லாம் அமைதியாக இருந்தவங்க நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் கூப்பிட்டு வச்சு ஒரே அட்வைஸு, இனிமே உங்கள் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு. அதுக்கு பிறகு ஃபோனில் பேசும்போது 2 முறை உங்கள் பேரை சொல்லிட்டேன். அதுக்கு நல்லா திட்டும் வாங்கிக்கிட்டேன் தெரியுமா. அதான் அவங்க முன்னாடி சொல்லாமல் ஏங்க என்னங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் என்றாள் ஒரு மாதிரியாக முகத்தை சுளித்து. அவள் முகத்தை சுளிக்கும்போது கன்னத்தில் கோடுகள் விழ அதை விரல் கொண்டு வருடியவன், அம்மாக்கு அவ்வளோ பயந்த பொண்ணா நீ என்று கேலியாக கேட்டான். யாரு பயந்தா, அதெல்லாம் ஒரு மரியாதை தான் என்றாள் அசட்டையாக. நம்பிட்டேன் என்றவன் நம்பாத பார்வை பார்த்து உதட்டை சுழித்தான். சரி, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன், நீ என்ன செய்ய போற என்று கேட்டான். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க மாதவ், எனக்கு தூக்கமே வரல, கொஞ்ச நேரம் அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு வரேன் என்று அவன் மடியிலிருந்து எழுந்தாள். ஓகே என்று தானும் எழுந்தவன் கையை தூக்கி சோம்பல் முறித்தான். அன்றைய பொழுது நகர மாலை சிற்றுண்டி தயார் செய்து கொண்டிருந்தார் மஞ்சுளா. அதை கணவன் மனைவி இருவரும் சோஃபாவில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த போது நித்யஸ்ரீ தங்கைக்கு அழைத்தாள். அவர்கள் எப்பொழுது வந்தார்கள், என்ன சாப்பிட்டார்கள், இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசியவர்கள் அடுத்து குழந்தைகளும் சித்தியுடன் பேசிக் கொண்டிருந்தனர். சிவானி வார்த்தைகள் வராமல் ஃபோனை காதில் வைத்து சவுண்டு விட்டு கொண்டிருக்க ஸ்பீக்கரில் போட்டு மாதவ் வதனா இருவரும் குழந்தையுடன் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது சுரேஷ் அங்கே வர, தாத்தா கிட்ட பேசு பேபி என்று ஃபோனை தந்தையின் கையில் கொடுத்தாள். சுரேஷும் பேத்தியின் மழலை மொழியில் லைத்து ரசித்து பேசினார். அப்பா விட்டா அவ இன்னைக்கு முழுசும் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பா என்று நித்யஸ்ரீ ஃபோனை வாங்கி சொல்ல, பேசட்டோண்டா, என் பேத்தி என்ன அழகா பேசுறா என்றார் பெருமையாக. உங்க பேத்தியை நீங்க தான்ப்பா மெச்சுக்கணும், இப்பெல்லாம் அவளை கையில் பிடிக்கவே முடியல, வீடு ஃபுல்லாக சுற்றி வரா, அவ பின்னாடி ஓடியே எனக்கு நேரம் போகுது என்று அன்னையாக அழுத்து கொண்டாள். குழந்தைங்கன்னா அப்படிதாம்மா, கவனமாக பார்த்துக்கோ. சரி, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாரா, எப்படி இருக்காரு என்று அக்கறையாக விசாரித்தார். நல்லா இருக்காருப்பா என்று மகள் சொன்னதும் தந்தையும் மகளுமாக பேசிக் கொண்டிருந்தனர். அதிலும் சுரேஷ் பெரிய மருமகன் வேலை எப்படி இருக்கிறது, அவர் உடல் நலம் எப்படி இருக்கிறது என்று அக்கறையாக கேட்டுக்கொண்டே போக இங்கே ஸ்ரீவதனாவின் முகம் மாறிக்கொண்டே இருந்தது. திருமணம் முடிந்ததிலிருந்து ஒரு நாள் கூட தன் கணவனை பற்றி இப்படி விசாரித்ததே இல்லை. சொல்லப்போனால் அவனை பற்றிய பேச்சையே தவிர்த்து விடுவார். ஆனால் பெரிய மருமகனை பற்றி எவ்வளவு விசாரிக்கிறார் என்று நினைத்ததும் தனது அக்கா கணவருக்கும் தன் கணவருக்கும் இடையே தந்தை காட்டும் வேறுபாடு அப்பட்டமாக முகத்தில் அறைய மூத்த மகளிடம் பேசிக் கொண்டிருந்த தந்தையை வெறித்து பார்த்தாள். மாதவ் ஏன் தன் வீட்டிலிருந்து ஃபோன் வந்தாலே ஒரு மாதிரி ஆகிறான் என்று அப்பொழுது அவளுக்கு புரிந்து போனது. அவனை ஒரு பொருட்டாக நினைக்காமல் தந்தை தன்னிடம் மட்டும் பேசினால் அவனுக்கு அது எப்படி இருந்திருக்கும் என்று இப்பொழுது மிக நன்றாகவே புரிந்தது.
இந்தாடா என்று பேசி முடித்துவிட்டு கைபேசியை மகளிடம் நீட்டிய சுரேஷ் அவள் பார்வையை கண்டு, வதனாமா என்னடா என்று புரியாமல் கேட்டார். ஏன்பா இந்த பாகுபாடு என்று அழுத்தமாக கேட்டாள். என்ன பாகுபாடுறா என்று அவர் குழப்பத்துடன் கேட்டார். அத்தானுக்கு மட்டும் மாப்பிள்ளைன்னு அவ்வளோ மரியாதை தரீங்க, அவர் மேலே அவ்வளோ அக்கறையா இருக்கீங்க. ஆனால் இதோ உங்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற என் வீட்டுக்கார்கிட்ட மட்டும் நீங்கள் ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறீங்களே, ஏன்பா? அப்படி அத்தானை விட என் வீட்டுக்காரர் எந்த விதத்தில் குறைஞ்சு போயிட்டாரு என்று ஸ்ரீவதனா பளிச்சென்று கேட்க, மகளுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் தடுமாறி போனார் சுரேஷ். வதனா, என்ன பேசுற நீ? அமைதியா இரு என்று மனைவியை அடக்கினான் மாதவ் கிருஷ்ணா. நீங்க பேசாம இருங்க, எனக்கு இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் என்று கணவனிடம் சொன்னவள், சொல்லுங்கப்பா, ஏன் இப்படி செய்றீங்க? நீங்க இவரை அவமானப்படுத்துறத கூட மனசுல வச்சுக்காம இங்க என்ன அவராதான் கூட்டிக்கிட்டு வந்தாரு. வந்த இடத்துலையும் அவருக்கு நீங்க சரியான மரியாதையை தரல. அதையும் பொருட்படுத்தாம அவர் அமைதியா இருக்காரு. இப்படி எந்த மாப்பிள்ளை இருப்பாருப்பா? இப்படிப்பட்ட மாப்பிள்ளைக்கு நீங்க கொடுக்குற மரியாதை இதுதானா என்று அவள் கேள்வி கேட்டுக்கொண்டே போக, மகளின் கேள்விக்கு பதில் சொல்லும் வகையறியாமல் திகைத்து விழித்தார் சுரேஷ். அத்தியாயம் 26. என் கணவனுக்கு நீங்கள் ஏன் மரியாதை தரவில்லை என்று மகள் கேட்ட கேள்விக்கு முன்போல, நான் எதற்கு இவனுக்கு மரியாதை தர வேண்டும் என்று முன்போல சுரேஷால் எடுத்தெறிந்து கேட்க முடியவில்லை. முன்பு மகளின் மனதை கவர்ந்தவனாக இருந்தாலும் அப்பொழுது மாதவ் யாரோ ஒருவன். ஆனால் இன்று அவ்வாறு இல்லையே. மகளின் கணவன், தன் மருமகன் என்ற அந்தஸ்தில் உள்ளவன். அவனை இனி அப்படி எடுத்தெறிந்து பேசினால் அது தன் மகளைதான் பாதிக்கும் என்று அறிந்தவர்தான். ஆனால் அதை அறிந்தவருக்கு மகளின் கணவனுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றாலும் அதுவும் மகளைதான் பாதிக்கும் என்று உணராமல் போனதை அந்த கணம் உணர்ந்தார். இதோ முகத்திற்கு நேராக கேள்வி கேட்டுவிட்டாளே மகள், என்ன பதில் சொல்லப் போகிறேன் நான் என்று புரியாமல் அப்படியே தளர்ந்து போனார். இப்படி பேச்சு வரக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன். மாப்பிள்ளைக்கு மரியாதையை கொடுத்து பழகுங்கன்னு. என் பேச்சை கேட்டிருந்தா இப்போ உங்க மக கேள்வி கேட்குற நிலை வந்திருக்குமா? என்னங்க இது என்று ஆதங்கமாக கேட்டார் மஞ்சுளா. நீங்க இப்படி செய்யறது நல்லாவே இல்லப்பா என்று மேலும் ஸ்ரீவதனா பேசப்போக, சாக்கு, நில்லிச்சு, போதும் நிறுத்து என்று அதட்டினான் மாதவ் கிருஷ்ணா. இல்ல மாதவ் என்று அவள் மீண்டும் ஆரம்பிக்க, வதனா என்று கடுமையாக அதட்டிய மாதவ், நீனு இல்லி வா, நீங்க வா என்று அவள் கையை பிடித்து இழுத்து வெளியே அழைத்து போனான். வீட்டின் பக்கவாட்டில் சில பூச்செடிகளும் ஒரு மரமும் இருக்க அந்த மரத்தடியில் அவளை நிறுத்தியவன் மனைவியை கோபமாக முறைத்தான். உன் அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட்னு உனக்கு நினைவிருக்கா இல்லையா? நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. மனுஷன் ஷாக்காகி உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு ஏதாவது ஆனா என்ன செய்யறது என்று கடுமையாக கேட்டான். அப்படி எதுவும் ஆகிடோன்னு பயந்துதான் மாதவ் இத்தனை நாளும் அப்பா கிட்ட ஒன்றுமே கேட்காம பொறுமையா இருந்தேன். ஆனா இன்னைக்கு அப்படி என்னால் இருக்க முடியல. அத்தானுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து உங்களுக்கு மதிப்பு கொடுக்கலனா எனக்கு கஷ்டமா இருக்காதா? அதான் கேட்டேன் என்றாள். இலினோடு வதனா, இங்க பாரு வதனா, மரியாதையெல்லாம் தானா கொடுக்கணும், நாம கேட்டு வாங்கக்கூடாது. உன் அத்தானுக்கு கொடுக்குறாருனா அது வேற, ஆனா நான் அப்படி இல்லை என்றான். என்ன வேற வேற? அவர் இந்த வீட்டுக்கு மருமகன்னா நீங்களும் மருமகன்தான். அவருக்கு கொடுக்குற மரியாதையை உங்களுக்கும் கொடுக்கணும் தானே? அதுதானே நியாயம் என்று விரைத்து கொண்டு கேட்டாள். உன் அத்தான் வேறன்னு நான் சொன்னதுக்கு காரணம் உனக்கு புரியலையா வதனா? அவர் உன் அப்பா பார்த்து விசாரிச்சு அவர் மனசுக்கு திருப்தின்னு பட்ட பிறகு இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையானவர். ஆனால் நான் அப்படி இல்லை, அதுதான் அந்த வித்தியாசம் என்றான் தெளிவாக. நாம காதலிச்சதுனால அப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்றீங்களா? அப்படி பார்த்தாலும் இப்போ அவர் சம்மதத்தோடு தானே நம்ம கல்யாணம் நடந்திருக்கு. வீட்டுக்கு தெரியாமல் ஒன்றும் நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலையே என்று கேட்டாள். அவர் சம்மதத்தோடு நம்ம கல்யாணம் நடந்திருக்கலாம், ஆனால் அவர் பார்த்த மாப்பிள்ள நான் இல்லை, அதான் காரணம் என்றவன் மனைவியின் முகத்தில் இருந்த குழப்பத்தை பார்த்து தெளிவாக எடுத்து சொல்ல ஆரம்பித்தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு காரணம் சொந்தக்காரங்களுக்கு பயந்தில்லை, அவர் காரணமே வேற. அவர் நினைச்சது நடக்காதது மட்டும்தான் அன்னைக்கும் அவர் நம்ம காதலை மறுக்க காரணம். அதுதான் அப்போ என்ன அவமானப்படுத்த வச்சது என்றான். அப்படி என்ன அவர் நினைச்சது நடக்கல என்று கேட்டாள். உன் அக்காவுக்கு பார்த்த மாதிரி ஒரு மாப்பிளைய அவரே தேடி விசாரிச்சு மனசுக்கு திருப்தி வந்த பிறகு உனக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுங்கிற அவரோட ஆசைய
நீ முறியடிச்சிட்ட. நீயா என்னை பார்த்து காதலிச்சு இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. அதுதான் அவர் இப்படி இருக்கிற காரணம் என்று சரியாக மாமனாரின் நாடியை பிடித்திருந்தான் மாதவ். அவன் சொன்னதை கேட்டு வியந்து போனார் சுரேஷ். ஆம், அவன் பேசியதை அவரும் தள்ளி நின்று கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். மகளை சமாதானம் செய்ய பின்னால் எழுந்து வந்தவர் மருமகனின் பேச்சைக் கேட்டு அசையாமல் நின்றுவிட்டார். சரியாக தன் மனதில் இருப்பதை அவன் சொன்னது அவருக்கு வியப்பை தந்தது. அப்படி பார்த்தாலும் உங்களை காதலிச்சதுக்காக என்கிட்ட தானே கோவத்தை காட்டியிருக்கணும். ஆனால் என்கிட்ட நல்லா பேசிட்டு உங்க மேலே எதுக்கு கோவப்படணும் என்று கேட்டாள். ஏன்னா நீ அவரோட மக. அவர் உன் மேலே வச்சிருக்கிற பாசம். என்ன காதலிச்சு உன் மேலே அவர் கோவப்பட்டு உன்கிட்ட பேசாமல் இருந்ததை அவர் இதயத்தாலேயே தாங்க முடியல. அதோட மரணம் தன்னை நெருங்கவும் உன் மேலே இருந்த கோவம் போய் உன் மேலே இருந்த பாசம் ஜெயிச்சிடுச்சு. அதனால தான் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னார். அதுவும் முழுக்க முழுக்க உன் சந்தோஷத்துக்காக மட்டுமே. ஆனால் நான் அப்படி இல்லையே. அவரை பொறுத்த வரைக்கும் உன் பின்னாடி சுற்றி என்னை காதலிக்க வச்ச வில்லன்னா. அதான் என்னை இன்னும் மாப்பிள்ளையா ஏற்றுக்க முடியாமல் தடுமாறுறாரு என்றான். இதுவும் உண்மைதான் என்பது போல மருமகனை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார் சுரேஷ். அவர்கள் வெளியே வந்தபோது லேசாக இருந்த வெளிச்சம் இப்பொழுது மறைந்து இருட்டை பூசி இருந்தது. அதனால் அவர் அங்கே நிற்பதை கணவன் மனைவி இருவருமே பார்க்கவில்லை. என்ன வில்லனா நினைச்சாலும் உனக்காக எனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு. ஆனால் அதை செயல்படுத்த தெரியாம குழம்பி போயிருக்காரு என்றான். எப்படி மாதவ் அப்பாவை பற்றி இவ்வளோ சொல்றீங்க என்று வதனாவுமே வியந்து கேட்டாள். அவர் நடந்துக்கிற விதத்தை பார்த்தே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அவர்கிட்ட நான் உன்னை பொன் கேட்டு வந்தபோது அவர் மறுத்த காரணம் எதுவும் எனக்கு வலுவான காரணமாக தெரியல. அதோட அவர் பார்க்காத மாப்பிள்ளையா நான் இல்லைங்கிறது தான் அவரோட கோவம். அதனால தான் என்னென்னவோ காரணம் சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு மறுக்கிறாருன்னு எனக்கு புரிஞ்சதுனால தான் அன்னைக்கு நான் அமைதியாக போயிட்டேன். அதோட அவர் மனசு எப்படியும் மாறும்னு தான் உன் கூட சேர்ந்து நானும் காத்திருந்தேன் என்று தோளை குலுக்கினான். இல்லைனா மட்டும் என்ன செஞ்சிருப்பீங்களா என்று கேள்வியாக கேட்டாள் வதனா. முன்னாடி நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜை முடிச்சிருப்பேன் என்றான் அசால்ட்டாக. அவள் நம்பாத பார்வை பார்க்க, அட நம்புடா, உன் அப்பா உன் மேலே வச்ச பாசம் ஜெயிக்கும்னு நீ நம்பின மாதிரி நானும் நம்பினேன் என்று உறுதியாக சொன்னான். அதை கேட்டதும் சுரேஷிற்கு எந்த மாதிரி பாவனை காட்டுவதென்றே தெரியவில்லை. அவன் மட்டும் காத்திருக்காமல் அவன் சொன்னபடி ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்திருந்தால் தான் இன்னும் தான் உடைந்து போயிருப்போம். அதை நினைத்து நினைத்தே வேதனையில் அன்றே மாரடைப்பில் போய் சேர்ந்திருப்போம் என்று நினைத்து கொண்டார். அப்பா உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாருன்னு உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா மாதவ் என்று வதனா கேட்க, இல்லாமல் இருக்குமா, அதெல்லாம் நிறைய இருக்கு என்று தோளை குலுக்கினான். அப்புறம் பொருட்படுத்தாமல் இருக்கீங்க, என்னையும் கேள்வி கேட்க விடமாட்டேங்கிறீங்க. எனக்கு வருத்தம் இருக்குதான், ஆனால் அதுக்காக என்னால் முறைச்சிக்கிட்டு நிற்க முடியாது. எனக்கு அப்பா அம்மா இல்லை. இனி உன்னோட அப்பா அம்மா தான் என்னோட அப்பா அம்மா மாதிரி இருக்கணும்னு என் மனசில் சின்ன ஆசை இருக்குது. ஆனால் அது நடக்கலைங்கிறதுல எனக்கு ரொம்ப வருத்தம்தான் என்று பெருமூச்சு விட்டான். சுரேஷிற்கு மனம் தளர்ந்து போனது. தங்களை அவன் அப்பா அம்மா ஸ்தானத்தில் எண்ணுகிறானே, ஆனால் தான் அவனுக்கு அந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற விடாமல் விலகி இருக்கிறோம் என்பதில் அவருக்கு வருத்தமாகி போனது. எத்தனை பேர் இப்படி மாமனார் மாமியாரை தன் அன்னை தந்தைக்கு இணையாக நினைப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டார். அதே நேரம் கணவன் எத்தனை வருத்தத்தை மனதிற்குள் வைத்துக்கொண்டு அமைதியாக இருக்கிறான் என்று வேதனையுடன் எண்ணிக்கொண்டாள் ஸ்ரீவதனா. கணவனின் கையை ஆறுதலாக பிடித்தவள், ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப பொறுமை மாதவ். உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தா, அப்பா மாதிரி உங்கள் சைடில் இருந்து என்னை யாராவது அவமரியாதை செஞ்சிருந்தா இவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. நீங்கள் மட்டும் ஏன் மாதவ் இப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். உனக்காக தாண்டா என்றான் மனைவியை காதலாக பார்த்தபடி. மாதவ் என்று அவள் வியந்து அழைக்க, எங்க வீட்டு ஆளுங்க இப்படி உன்கிட்ட நடந்திருந்தா உன்னால் பொறுமையாக இருந்திருக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் என் மேலே நீ வச்ச காதல் உன்னை அப்படி இருக்க வச்சிருக்கும். ஏன்னா நீ என் மேலே வச்சிருக்கிற காதல் அப்படி. இதோ இப்போ கூட என் மேலே இருக்கிற அன்பால தான் உன்னோட பாசமான அப்பாக்கிட்டேயே அப்படி கேள்வி கேட்டேன். அதே அன்பு தாண்டா எனக்கும் உன் மேலே இருக்கு. அன்பு பாசம் லவ்னு வெறும் வார்த்தைகளில் சொன்னால் போதாது, அதை பிரதிபலிக்கணும். உன் அப்பா செய்கிறதுக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா அதனால் பாதிக்கப்பட போகிறது நீ தான்.
உனக்கு நானே எப்படி அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுப்பேன் என்று கேட்டவனை காதல் பொங்க பார்த்தாள். இவன் என்னவன், எனக்கானவன் என்ற பெருமை உண்டாக காதலுடன் அவனின் கையை பற்றி தோளில் சாய்ந்து கொண்டாள். அதற்கு மேல் அங்கே நிற்காமல் உள்ளே சென்று விட்டார் சுரேஷ். அவனின் பேச்சு ஒவ்வொன்றும் அவருக்குள் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. காதல், அதை ஒரு கெட்ட வார்த்தையாக பார்த்தவர்கள்தான் அதிகம். ஆனால் அந்த காதல் என்னவெல்லாம் செய்து விடுகிறது. தன் துணைக்காக எதுவும் செய்ய துணிகிறது. துணையின் வருத்தம் போக்க துடிக்கிறது. தன் துணைக்கு தன்னால் துன்பம் வந்துவிடக்கூடாது என்று எதையும் பொறுத்து போக வைக்கிறது. தன் துணையை துன்புறுத்துபவர்களை கேள்வி கேட்க வைக்கிறது. துணையின் வழியை தன் வழியாக தாங்கிக் கொள்ள துடிக்கிறது. நீ இல்லை என்றால் நானும் இல்லை என்று சொல்ல வைக்கிறது. சில நேரங்களில் செயல்படுத்தவும் வைத்து விடுகிறது. இதோ கண்முன்னால் தன் மகளின் காதல் எப்படிப்பட்டது என்று பார்த்து விட்டார் சுரேஷ். அதைவிட மருமகன் தன் மகள் மீது வைத்திருக்கும் காதல், அதை என்னவென்று சொல்வார் அவர்? தான் அவனை நடத்திய முறைக்கு வேறு ஒருவராக இருந்தால் இவ்வளவு பொறுமையுடன் இருப்பார்களா என்ன? அவன் நினைத்திருந்தால் இனி இவள் என் மனைவி மட்டுமே, என்னை மதிக்காத இடத்திற்கு அவளும் வரமாட்டாள் என்று தடுத்திருக்க முடியுமே. அப்படி மட்டும் செய்திருந்தால் தன்னால் என்ன செய்திருக்க முடியும்? மகள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி என்ற எண்ணத்துடன் விலகிதானே இருந்திருக்க முடியும். ஆனால் மருமகன் அப்படி நினைக்காமல், உன் சொந்த பந்தம் எனக்கும் சொந்த பந்தம், உன் அப்பா அம்மா எனக்கும் அப்பா அம்மா போல் என்று வந்து நிற்கிறார். இப்படிப்பட்ட மருமகன் யாருக்கு கிடைக்கும்? இதோ எனக்கு கிடைத்திருக்கிறாரே என்று சற்று பெருமையுடன் நினைத்து கொண்டார் சுரேஷ். தானே தேடி அலைந்து அலசி ஆராய்ந்து பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்திருக்க முடியாது என்று அந்த கணம் மனப்பூர்வமாக உணர்ந்தார் சுரேஷ். தன் சுந்தர பெண்ணின் மனம் கவர்ந்தவன் அவள் தந்தையின் மனதையும் கவர்ந்துவிட்டான் என்பதை அறியாமல் மனைவியின் தோளை சுற்றி கையை போட்டு அவளை அணைத்து கொண்டு நின்றிருந்தான் மாதவ் கிருஷ்ணா. என்ன பண்றீங்க? நாம வாசல்ல நிக்கிறோம். தன் தோளை சுற்றி கணவனின் கையை எடுத்து விட்டாள் ஸ்ரீவதனா. இது அந்நியாயம். நீயாதானே என் தோள்ல வந்து சாஞ்ச, நான் கையை போட்டா மட்டும் குத்தமா என்று கேட்டான். அது அப்படிதான். சரி வாங்க உள்ள போலாம், நாம வெளியில வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்று கணவனின் கையை பிடித்து வீட்டின் பக்கம் திருப்பினாள். அவளின் கையை பிடித்து நிறுத்தி, ನನಗೆ ಇವತ್ತು ತುಂಬ ಕೆಲಸ ಇದೆ, எனக்கு இன்னைக்கு ரொம்ப வேலை இருக்கு என்றான் குறும்பாக. வேலையா? இங்க என்ன வேலை? வெளியில எங்கேயாவது போறீங்களா என்ன என்று குழப்பத்துடன் கேட்டாள். வெளியில இல்ல, உள்ள, உன் ரூம்ல என்றான் ரகசிய சிரிப்புடன். அப்படி என்ன வேலை? எனக்கு தெரியாத வேலை இன்னும் புரியாமல் அவள் கேட்க, ನನ್ನ சுந்தர வதனா, இன்னைக்கு எனக்காக அவ அப்பா கிட்டேயே சண்டைக்கு போனா, அவளுக்கு அவ காதலுக்கு நான் பரிசு கொடுக்கணும் இல்லையா என்றவன் தொடர்ந்து அவள் காதில் ரகசியமாக கிசுகிசுத்தான். ஆளை பாரு என்று சட்டென்று கணவனின் தோளில் அடித்தாள். கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லியே ஆக வேண்டும் என்பது போல கேட்டான். என்னை திட்டினீங்க தானே, அதனால கிடைக்காது என்று முறுக்கிக் கொண்டாள். திட்டினதுக்கு வேணும்னா ஒன்னே ஒன்று மைனஸ் பண்ணிக்கலாம் என்றான் கொஞ்சலாக. முடியாதுன்னா முடியாது என்று தலையை செலுப்பிக் கொண்டாள். நான் சுந்தர பெண்ணல்லவா நீ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று கெஞ்ச, பாப்போம் பாப்போம் என்று பிகு பண்ணி கொண்டாள். பின் வரப்போகும் கூடலுக்கு கணவன் மனைவி இருவரும் ஊடல் போட்டுக்கொண்டனர். இருவரும் பேசிக்கொண்டே வாசல் அருகில் வந்திருந்தனர். வீட்டிற்குள் செல்வதற்கு முன் அவளின் கையை பிடித்து நிறுத்தியவன், இனி உன் அப்பா கிட்ட சண்டை போடாத, அவர் ஹெல்த்தும் நமக்கு முக்கியம் இல்லை என்றான். சரி என்றவள் அவனுடன் வீட்டிற்குள் சென்றாள். அவர்கள் இருவரின் முகமும் எந்த சலனமும் இல்லாமல் தெளிவாக இருப்பதை பார்த்த மஞ்சுளா எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. இதே தெளிவை சற்று முன் தன் கணவன் முகத்திலும் தெரிந்ததை நினைவு கூர்ந்தார். அப்பா எங்கம்மா என்று விசாரித்தாள் ஸ்ரீவதனா. ரூம்ல இருக்காரு என்றார். வருத்தமா இருக்காராமா? நான் வேணும்னா போய் சாரி கேட்கவா என்று மகள் கேட்க, வேண்டாம் வதனா, நீ ஒன்றும் தப்பா கேட்கலையே, உன் உரிமையை தான் கேட்ட. நாம எடுத்து சொல்லலைன்னா உங்க அப்பா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி செய்வாரோ தெரியாது, விடு பாப்போம் என்றார். வதனா கணவனை பார்க்க அவனும் விட்டுவிடு என்பது போல் தலையை அசைத்தான். சரி, நைட்டு என்னடி டிஃபன் செய்யட்டும் என்று கேட்டார். எனக்கு லைட்டா போதும் அத்தே என்றான் மாதவ். சரி மாப்பிள என்று சமைக்க சென்றார். இரவு உணவின் போது
சுரேஷும் அவர்களுடன் தான் உணவு உண்டார். ஆனால் மதியம் போல அமைதியாக இல்லாமல் அவர்கள் பேச்சில் அவ்வப்பொழுது கலந்து கொண்டார். பேச்சோடு பேச்சாக, இந்த புதினா சட்னியை போட்டுக்கோங்க, இது உங்க அத்தை நல்லா செய்வா என்று மருமகன் பக்கம் புதினா சட்னி இருந்த கிண்ணத்தை நகர்த்தி வைத்தார் சுரேஷ். ஒரு வினாடி மற்ற மூவரும் சட்டென்று அமைதியானார்கள். பின் அவரை வித்தியாசமாக நினைக்க விடாமல், பிகு செய்யாமல், ஓகே மாவா என்று வாங்கி போட்டுக்கொண்டான் மாதவ் கிருஷ்ணா. தான் பேசியதால் தான் தந்தை மாற முயற்சிக்கிறார் என்று வதனா சந்தோஷப்பட்டு கொள்ள, அவள் அறியவில்லை மகள் பேச்சினால் அல்ல, மருமகன் பேச்சினால் உண்டான மாற்றம் அது என்று. அதன் பிறகு அவர்கள் அங்கே இருந்த 2 நாட்களும் சுரேஷ் மருமகனுடன் முழுமூச்சாக ஒட்டி உறவாடவில்லை என்றாலும் 2 வார்த்தைகள் பேசினார். திடீரென்று அப்படி சகஜமாக பேசுவது அவருக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. ஆனாலும் முன்போல விலகி நிற்க நினைக்கவில்லை. ஞாயிறு அன்று காலை உணவு முடித்தவுடன் ஊருக்கு கிளம்பினர். கிளம்பும் முன் தந்தையின் கையை பிடித்து, சாரிப்பா என்று முனகினாள் ஸ்ரீவதனா. நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணுண்டா என்று மட்டும் சொன்னவர் அவள் தலையில் தடவி கொடுத்தார். எப்பொழுதும் தங்கள் சந்தோஷத்தை மட்டுமே நினைக்கும் தந்தையை நினைத்து கண்ணின் ஓரம் நீர் கோர்த்தது. தன் அத்தையிடம் சொல்லிக்கொண்ட மாதவ், கிளம்புறோமாவா, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க என்றான். சரிங்க மாப்பிள, நீங்கள் கவனமாக கார் ஓட்டுங்க, ரொம்ப வேகமாக வேண்டாம், கஷ்டமாக இருந்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஓட்டுங்க. அன்று போல இல்லாமல் அவர் பதிலுக்கு அடுக்கிக்கொண்டே போக அவரின் அக்கறையை அசட்டை செய்யாமல் கேட்டுக்கொண்டான் மாமனார் மெச்சிய மருமகனாக மாறிப்போன மாதவ் கிருஷ்ணா. அத்தியாயம் 27. ஏண்டா சும்மா நடந்துக்கிட்டே இருக்க, கால் வீங்கி போகுது, பேசாமல் உட்காரு என்று வாஞ்சையாக சொன்னார் சுரேஷ். நீங்கள் முதல்ல பேசாமல் இருங்க, அவளே இப்போதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கா, கொஞ்ச நேரம் நடக்கட்டுமே, அப்பதான் அவளுக்கு நல்லது என்றார் மஞ்சுளா. என்ன நல்லது, நடந்தா அவளுக்கு உடனே கால் வீங்கிடுது, அதுக்கு தானே நான் சொல்கிறேன் என்று சுரேஷ் சொல்ல, இந்த நேரத்தில் அப்படிதான் இருக்கும், காலுக்கு ஒத்தடம் கொடுத்துக்கலாம், வீக்கம் குறைஞ்சிடும்பா, வீங்கட்டொன்னு நடக்காமல் இருக்கக்கூடாது என்றார் மஞ்சுளா கராராக. அவ கிடக்கிறா, நீ உட்காருடா, கஷ்டப்படாத என்று சுரேஷ் உருக அவரின் மனைவியின் உஷ்ண பார்வையை பரிசாக வாங்கி கொண்டார். தனக்காக அன்னை தந்தை இருவரும் மல்லு கட்டுவதை பார்த்து ரசித்து சிரித்த ஸ்ரீவதனா தன் நிறைமாத வயிற்றை தூக்கி கொண்டு மெதுவாக வீட்டிற்குள்ளேயே நடை போட்டு கொண்டிருந்தாள். எனக்கும் உட்கார ஆசையாதான்ப்பா இருக்கு, ஆனால் உங்கள் மாப்பிள்ளை தினமும் கொஞ்ச நேரம் நடக்க சொல்லியிருக்காரே, அதுவும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் நான் நடந்தனா இல்லையான்னு கேட்டுக்கிட்டே தான் வருவார். நடக்கலைன்னு சொன்னா, ஐயோ அன்னைக்கு முழுசும் அவரோட அட்வைஸை தாங்க முடியாதுப்பா என்று பரிதாபமாக உதட்டை பிதுக்கினாள். மாப்பிள்ளை சொன்னால் சரியாக தான் இருக்கும், அப்போ சரிடா, கொஞ்ச நேரம் நடந்துரு, கால் வீங்குனா அம்மாவை ஒத்தடம் கொடுக்க சொல்லுவோம் என்று உடனே கட்சி மாறினார் சுரேஷ். பாத்தியா உன் அப்பாவை, இவ்வளோ நேரம் இதையே தானே நானும் சொன்னேன், அப்போ எல்லாம் என்னவோ நான் தான் வில்லி போல பேசினாரு, இப்போ மாப்பிள்ளை சொன்னாருன்னு சொன்னதும் பல்ட்டி அடிச்சிட்டார் பாத்தியா என்று நொடிந்து கொண்டார் மஞ்சுளா. மாப்பிள்ளை சொன்னால் அதில் ஒரு காரணம் இருக்கும், அதுவும் அவர் டாக்டரு, நீ என்ன டாக்டரா என்று மனைவியிடம் கேலியாக கேட்டார். அப்படியே பெருமைதான் என்று மஞ்சுளா சொல்ல, ஆமாம் பெருமைதான் என்று தன் பெருமையை பறைசாற்ற மீசையை முறுக்கிவிட்டு கொண்டார். அவர்கள் பேச்சில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கணவனை பற்றி பேசும்போது பெற்றவர்களிடம் தெரியும் பெருமையைக் கண்டு மலர்ந்து போனாள். தன் கணவன் என்று மனதின் ஓரம் கர்வம் துளிர்த்தது. அதிலும் முன்பு போல் விரைத்து கொண்டிருக்காமல் தந்தை தன் கணவனிடம் இயல்பாக பழகுவது அவளுக்கு பார்க்க பார்க்க கண்கள் போதவில்லை. திருமணம் நடந்து 1 மாதம் கழித்து ஊருக்கு சென்று வந்த பின் அவர்கள் வாழ்க்கை தெளிந்த நீரோடை போல சென்று கொண்டிருந்தது. இருவரும் அவரவர் வேலையை புரிந்து நடந்து கொண்டனர். கணவன் மனைவிக்குள் வரும் சின்ன சின்ன பூசல்கள் வந்தாலும் யாராவது ஒருவர் இறங்கி போய் விடுவர். நடந்ததையே திரும்ப திரும்ப பேசி காயப்படுத்தி கொள்ளாமல் ஒதுக்கி தள்ளி விடுவதால் அவர்களின் பூசல்கள் எல்லாம் புகையாமல் அடங்கி போயின. 6 மாதங்களுக்கு பிறகு அவர்களின் காதலுக்கு சாட்சியாக அவர்களின் குழந்தை உருவான போது அகமகிழ்ந்து போனார்கள். மகள் தாய்மை அடைந்திருக்கிறாள் என்று தெரிந்ததும் உடனே மனைவியை அழைத்து கொண்டு மகளை பார்க்க வந்துவிட்டார் சுரேஷ். ஸ்ரீவதனா மசக்கியில் அவதிப்பட மகளின் நிலையை 2 நாட்கள் கூட இருந்து பார்த்தவர் அவளை தங்களுடன் அழைத்து செல்வதாக
மருமகனிடம் சொன்னார். இல்லை மாவா, அவளை டிராவல் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க என்று ஊருக்கு அனுப்ப மறுத்துவிட்டார். அதனால் மகளை கவனமாக கூட இருந்து பார்த்து கொள்ள சொல்லி மனைவியை மட்டும் அங்கே விட்டுவிட்டு ஊருக்கு திரும்பினார் சுரேஷ். 1 மாதம் கூடவே இருந்து மகளை பார்த்து கொண்டார் மஞ்சுளா. அவள் சற்று தேறியதும் ஊருக்கு கிளம்பிவிட்டார். இதனிடையே சுரேஷ் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தார். ஓய்வு பெற்ற பிறகு மீண்டும் ஒரு முறை மகளை பார்த்துவிட்டு சென்றார். அப்பொழுது வதனாவிற்கு 5வது மாதம் ஆகிவிட்டதால் அப்பொழுது பயணம் செய்யலாம் என்பதை அறிந்து கொண்டு மீண்டும் தங்களுடன் அனுப்பி வைக்கும்படி மருமகனிடம் கேட்டார். இப்போது மறுத்தவள் மகளாகி போனாள். இல்லைப்பா, ஆஃபீஸில் எனக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குப்பா, அதுக்கு நான் இங்கே இருந்தே ஆகணும் என்றாள். எதுக்குடா இந்த நிலைமையில் ஆஃபீஸுக்கு போயிட்டு கஷ்டப்படணும் என்று அக்கறையுடன் கேட்டார். இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா, டெலிவரி ஆன பிறகு பேபியை பார்த்துக்க நான் வீட்டில் தான் இருந்தாகணும். அதுக்கப்புறம் பேபி ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அவளை கவனிச்சுக்கிறது மட்டும்தான் என் வேலையாக இருக்கும். அதனால் டெலிவரி வரைக்கும் ஆஃபீஸ் போகணும்னு இருக்கேன்ப்பா என்றாள். அப்போ வேலையை விடுறதுக்கு இப்போவே விட்டுட்டு எங்கள் கூட கொஞ்ச நாள் வந்து இரண்டா என்றார். அப்போது அவளின் பார்வை கணவனின் மீது படிந்து மீண்டது. பின் தந்தையின் புறம் திரும்பியவள், இல்லப்பா, இப்போ வேலையை விடுறது கஷ்டம் என்று உறுதியாக மறுத்துவிட்டாள். மனைவி சிரமப்படக்கூடாது என்று வீட்டு வேலையை பார்க்க வேலையாட்களும் அவள் ஆஃபீஸிற்கு வசதியாக சென்று வர ஏற்பாடு செய்திருந்தான் மாதவ் கிருஷ்ணா. அதனால் வேலையை விடுவதை பற்றி அவரால் வேறு எதுவும் அழுத்தி கூற முடியவில்லை. அவனே கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று அவரால் அடாவடியாக பேசவும் முடியவில்லை. அதனால் அப்பொழுது மகளின் முடிவிற்கே விட்டுவிட்டு அவளை பார்த்துவிட்டு மட்டும் கிளம்பியிருந்தார். 8வது மாதம் வந்ததும் 9வது மாதத்தின் முதல் வாரத்தில் வளைகாப்பு போட்டு தங்களுடன் அழைத்து சென்று விடுவதாக சுரேஷ் கேட்க, அப்பொழுது மறுத்தவன் அவரின் மருமகனாகி போனான். இல்லை மாவா, நான் சொல்ல போகிறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வேற வழியே இல்லை. வதனாக்கு இது வரைக்கும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் உள்ள கைனகாலஜிஸ்ட் கிட்ட தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டெலிவரியும் இங்கேயே பார்க்குறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதனால் இங்கேயே டெலிவரியை பார்த்துக்கலாமே என்றான் மாதவ். அது எப்படி முடியும்? முதல் டெலிவரி நாங்கள் தானே பார்க்கணும். சென்னைக்கு அழைச்சிக்கிட்டு போய் பார்க்கறது தானே முறை என்றார் சுரேஷ். அவருக்கு உடனே பதில் சொல்லாமல் மாதவ் மனைவியை பார்க்க அவளும் அவனைதான் பார்த்து கொண்டிருந்தாள். இருவரின் கண்களும் ஏதோ கதை பேசிக் கொண்டிருந்தன. அவர்களின் அந்த பரிபாஷையை பார்த்த மஞ்சுளா ஏதோ நினைத்து கொண்டவர் போல அவருக்குள் சிரித்து கொண்டார். என்ன பேசாம பார்த்துக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளைக்கு எடுத்து சொல்லு என்று மனைவியிடம் சுரேஷ் திரும்ப, என்னங்க நீங்க, எப்படி கூப்பிட்டாலும் மாப்பிள்ளை பொண்ணை நம்ம வீட்டுக்கு அனுப்ப மாட்டாரு. அதே மாதிரி நம்ம பொண்ணும் நம்ம வீட்டுக்கு வரமாட்டான். நீங்க தான் தேவையே இல்லாமல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று நமட்டு சிரிப்புடன் சொன்னாள் மஞ்சுளா. ஏன் ஏன் வரமாட்டாங்க? என் மேலே எதுவும் கோவமா என்று பதட்டமாக கேட்டார் சுரேஷ். கோவம்லாம் இல்லைங்க, இது பாசம். அவங்க 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற பாசம். நம்ம கூட வந்துட்டா மாப்பிள்ளை தனியாக இருப்பாருன்னு நினச்சி நம்ம பொண்ணு வரமாட்டேன்னு சொல்கிறா. அதே போல் அவளை விட்டு நிறைய மாதங்கள் தனியாக இருக்க முடியாதுன்னு மாப்பிள்ளை பொண்ணை நம்ம வீட்டுக்கு விட தயங்குறாரு. அதுதான் காரணம். அதை நேராக சொல்லாமல் 2 பேரும் சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்காங்க என்று போட்டுடைத்தார் மஞ்சுளா. மகள் மருமகன் இருவரையும் கேள்வியுடன் திரும்பி பார்த்தார் சுரேஷ். அவர்களின் கண்களில் இருந்த இறைஞ்சலே அதுதான் அவர்களின் எண்ணம் என்று அவருக்கு எடுத்து சொன்னது. என்ன செய்வது என்று அவருக்கு சிறிது நேரம் பிடிபடவில்லை. தகப்பனாக மகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அதே நேரம் இருவரின் ஆசையும் வேறாக இருக்கும்போது அதற்கு மறுப்பு சொல்லவும் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. அவர் பதில் எதுவும் சொல்லாமல் யோசனையுடன் இருக்க, அத்தை சொன்னது சரிதான் மாவா, என்னால் வதனாவை விட்டு அவ்வளோ நாள் பிரிஞ்சிருக்க முடியாது. அம்மா அப்பா போன பிறகு என் வறண்ட வாழ்க்கைக்கு வடிகால் தந்ததே வதனாதான். அவளால் தான் நான் இழந்த சந்தோஷம் எனக்கு மீண்டும் வந்திருக்கு. அதை இனி எந்த காரணத்தை கொண்டும் நான் இழக்க விரும்பலமாவா என்று மனம் திறந்து தன் எண்ணத்தை சொல்லிவிட்டான் மாதவ் கிருஷ்ணா. உங்கள் ஆசை எனக்கு புரியுது மாப்பிள்ள, ஆனால் ஒரு தகப்பனா என்னோட நிலையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா? என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டிய நேரத்தில் நானும் செய்ய ஆசைப்படுறேன். முதல் பிரசவம் தாய் வீட்டில் பார்க்கறது தான் முறை. அதையே என்னால் செய்ய முடியலன்னா என் நிலையை யோசிச்சு பாருங்க.
சுரேஷும் அவர் தரப்பை எடுத்து சொன்னார். தாய் வீட்டில் தலைப்பிரசவத்தை பார்க்கறத விட தாயோட அரவணைப்பில் பார்த்துக்கிறது தானே சரிமாவா. அத்தையும் நீங்களும் எங்கள் கூட இங்கேயே இருந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய முறையை செஞ்ச ஃபீல் கிடச்சிடும். நானும் வதனாவை விட்டு பிரிஞ்சு வாட தேவையில்லையே என்றான். அத்தனை நாள் மகள் வீட்டில் எப்படி இருப்பது என்று அவர் தயங்க, மகளோட வீட்டில் இருக்க போகிறதா நினச்சாதானே தயங்கணும். நீங்கள் மகன் வீட்டில் இருக்கிறதா நினச்சிக்கோங்களேன் என்றான் இலகுவாக. கேட்ட சுரேஷிற்கு தான் சில கணங்கள் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. உன் அன்னை தந்தையை எனது தாய் தந்தை போல நினைத்திருக்கிறேன் என்று அவன் பேசியதை கேட்டிருக்கிறார்தான். ஆனால் இப்பொழுது அவரிடமே என்னை உங்கள் மகனாக நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர் மனம் நெகிழத்தான் செய்தது. அதன் பிறகு அவருக்கு மறுக்க தோன்றவில்லை. மூத்த மருமகன் மகளை குடும்பத்துடன் வரவழைத்து சில நெருங்கிய சொந்தங்களை மட்டும் அழைத்து வந்து மாதவ் வீட்டிலேயே வளகாப்பை சிறப்பாக செய்திருந்தார். மருமகன் கேட்டுக்கொண்டபடி சுரேஷும் மஞ்சுளாவும் அங்கேயே தங்கினர். சுரேஷிற்கு ஆரம்பத்தில் தயக்கம் இருந்தாலும் மருமகன் தங்களை பிரித்து பார்க்காமல் நடத்திய விதத்தில் அவரின் தயக்கமும் குறைந்திருந்தது. எப்போது வேண்டுமானாலும் பிரசவம் நடக்கும் என்ற நிலையில் இருந்தாள் ஸ்ரீவதனா. அவள் மெல்ல நடந்து கொண்டிருந்த போதே வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் மாதவ் கிருஷ்ணா. வீட்டிற்குள் நுழைந்ததும் மனைவியை நோக்கித்தான் அவனின் பார்வை சென்றது. அவள் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து திருப்தியுடன் புன்னகைத்தான். சிரிப்ப பாரு என்று மனதிற்குள் நொடிந்து கொண்டாள். அவளின் நொடிப்பை அறியாதவனா அவன்? அவளுக்கு மட்டும் புரியும் வகையில் ரகசியமாக கண் சிமிட்டிவிட்டு சோஃபாவில் அமர்ந்திருந்த மாமனாரிடம், குளிச்சுட்டு வரேன் மாவா என்று சொல்லிவிட்டு அறைக்குள் நுழைந்தான். மருத்துவமனையிலிருந்து வந்ததும் வழக்கம் போல குளித்துவிட்டு குளியல் அறையிலிருந்து வந்தபோது அறைக்குள் இருந்தாள் அவனின் மனைவி. என்னடா, நடந்து கால் வலிக்குதா என்று மனைவியின் அருகில் சென்று மென்மையாக கேட்டான். ஆமாம், ரொம்ப வலிக்குது. அதனால் இன்னைக்கு உங்கள் டியூட்டியை நீங்கள் சரியாக பார்க்கணும் என்றாள் கராராக. பார்த்துட்டா போச்சு என்று கண் சிமிட்டியவன் அவளின் நெற்றியில் இதழ் ஒற்றிவிட்டு, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து என் டியூட்டியை பார்க்குற மேடம் என்று பணிவுடன் சொல்லிவிட்டு உடையை மாற்ற ஆரம்பித்தான். அவன் உடையை மாற்றிவிட்டு திரும்பி வந்தபோது கட்டிலில் வசதியாக சாய்ந்தமர்ந்து கால்களை நீட்டி அமர்ந்திருந்தாள் ஸ்ரீவதனா. அவளின் காலின் அருகில் அமர்ந்த மாதவ் அவளின் 2 பாதங்களையும் தூக்கி தன் மடியில் வைத்துக்கொண்டு மென்மையாக பிடித்துவிட ஆரம்பித்திருந்தான். இன்னைக்கு என்ன செஞ்சாங்க நம்ம பேபி என்று அவளின் வயிற்றை பார்த்து கொண்டே ஆர்வமுடன் கேட்டான். உங்க பேபி அட்டகாசம் இன்னைக்கு ரொம்ப தாங்க முடியல மாதவ். இதோ இங்க ரொம்ப உதச்சிக்கிட்டே இருக்காங்க என்று வயிற்றை தடவி காட்டினாள். ஸ்வீட் பேபி என்று அவளின் வயிற்றில் கையை வைத்து முத்தமிட்டு கொஞ்சினான். அப்படியே தொடர்ந்து அவளின் வயிற்றை மென்மையாக தடவி கொடுத்தவனுக்கு அந்த மாற்றத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. எப்போது வேண்டுமானாலும் அவளுக்கு வலி வரலாம் என்று மருத்துவனாக அனுமானித்து விட்டான். ஆனால் அதை அவளிடம் சொல்லாமல் இன்று முழுவதும் அவள் என்ன செய்தாள் என்று விசாரித்தான். பின்பு வெளியே சென்று நால்வரும் ஒன்றாக அமர்ந்து உணவை முடித்துக்கொண்டு படுக்க சென்றனர். மாதவ் கணித்ததுபடியே அன்று நள்ளிரவு ஸ்ரீவதனாவிற்கு பிரசவ வலி வர ஆரம்பித்திருந்தது. அவள் வலியில் அவன் கையை பிடித்து அழுத்த, ஒன்றும் இல்லடா என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டே மருத்துவமனைக்கு கிளம்பும் வேலையை ஆரம்பித்திருந்தான். சத்தத்தில் மஞ்சுளாவும் சுரேஷும் முழித்துவிட நால்வரும் மருத்துவமனைக்கு கிளம்பிச் சென்றனர். மருத்துவமனையில் பரிசோதனை செய்ய மனைவியை உள்ளே அழைத்து சென்றபோது அவளின் கையை அழுத்தி கண்களாலேயே தைரியம் சொல்லி அனுப்பினான். அவளை ஆறுதல் படுத்த கணவனின் கண்களே போதுமானதாக இருக்க தைரியத்துடன் உள்ளே சென்றான். மனைவியை உள்ளே அனுப்பிவிட்டு இருக்கையில் தளர்ந்து அமர்ந்திருந்தான் மாதவ். அவனின் அருகே அமர்ந்திருந்த சுரேஷ் சில நொடிகள் கழித்துதான் அதை கவனித்தார். மாதவின் கைகள் மெலிதாக நடுங்கிக் கொண்டிருந்தன. அவனின் முகத்தை பார்க்க முதலில் எந்த மாறுதலும் இல்லை. ஆனால் கைகளில் மட்டும் நடுக்கம். மனைவிக்கு ஆறுதல் சொன்னவனுக்கு ஆறுதல் தேவையாக இருந்தது. அதை உணர்ந்தவர் போல அவனின் கையை மென்மையாக பற்றிய சுரேஷ் ஆறுதலுடன் அழுத்தி கொடுத்தார். அதிர்ந்து அவரை பார்த்தான் மாதவ். அவனை பார்த்து ஆறுதலாக புன்னகைத்தவர் அவனின் கையில் தட்டி கொடுத்தார். அந்த கணம் மருமகனுக்கு தந்தையாகி போனார் அவர். சிறிது நேரத்தில் வெளியே வந்த மருத்துவர் குழந்தை பிறக்க இன்னும் நேரமாகும் என்று சொல்லிவிட்டு சென்றார். அவனும் அதே மருத்துவமனையில்தான் பணிபுரிகிறான் என்பதால்
பிரசவ நேரத்தில் மனைவியுடன் இருக்க அனுமதி கேட்க அந்த மருத்துவரும் கொடுத்துவிட்டு சென்றார். ஏன் மாப்பிள, உங்க கை இப்பவே நடுங்குது, உள்ள போனா தாங்க மாட்டீங்க என்றார் சுரேஷ். அவளை மட்டும் உள்ள தனியா தவிக்க விட்டுட்டு நான் வெளியில இருக்கிறது நியாயமே இல்லை மாவா. அவளோட வலி, துக்கம், சந்தோஷம் எல்லாத்துலேயும் நானும் கூட இருக்க விரும்புகிறேன் என்றான் மாதவ். சுரேஷிற்கு மீண்டும் ஒரு முறை தோன்றியது, தானே பார்த்திருந்தால் கூட இப்படி ஒரு மருமகன் தனக்கு கிடைத்திருக்க மாட்டான் என்று. அதிகாலையில் ஸ்ரீவதனாவிற்கு பிரசவ வலி வர மாதவ் உள்ளே சென்று அவளின் கையை பிடித்து கொண்டு அவளின் வலியை தானும் உணர்ந்து அவளின் கண்ணீரில் பாதியை தன் கண்களில் நிரப்பிக்கொண்டு ஒவ்வொரு நொடியும் உன்னுடன் நான் இருக்கிறேன் என்று மனைவிக்கு உணர்த்தி கொண்டிருந்தான். அவர்களின் அந்த உன்னத அன்பில் பங்கு கொள்ள அவதரித்தாள் அவர்களின் மகள். குழந்தையை முதலில் மருத்துவர் அவன் கையில் கொடுக்க தன் மகளை கண்களின் ஓரம் தேங்கியிருந்த ஒற்றை நீர்த்துளியுடன் கை மெலிதாக நடுங்க கைகளில் ஏந்தினான். ஒரு குழந்தை நல மருத்துவனாக எத்தனையோ பிறந்த குழந்தைகளை தூக்கி பரிசோதித்திருக்கிறான். ஆனால் அப்பொழுது எல்லாம் வராத பூரிப்பு, சிலிர்ப்பு, கண்ணீர், மகிழ்ச்சி அனைத்தும் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக அவனை ஆக்கிரமித்து கொண்டன. உணர்வுகளை உள்ளத்தில் தாங்கி மகளை கைகளில் தாங்கி இருந்தவன் குனிந்து மனைவிக்கு தங்கள் மகளை காட்டினான். அரைமயக்கத்தில் இருந்த ஸ்ரீவதனா குழந்தையை நெகிழ்வுடன் பார்த்துவிட்டு கணவனின் கண்களை பார்த்தாள். அவளின் விழிகள் கேட்டன, சந்தோஷமா மாதவ் என்று. ತುಂಬ ತುಂಬ சந்தோஷவாகிதே மை லவ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்று மறுமொழியாக அவனின் உதடுகள் முணுமுணுத்தன. அவள் சோர்வுடன் சிரித்தாள். அவளின் சோர்வை போக்குபவன் போல மனைவியின் அருகே குனிந்து அவள் நெற்றியில் இதழ் ஒற்றியவன், நன்ன சுந்தர பெண்ணே என்றான் காதலுடன். நிறைவாக புன்னகைத்தாள் அவன் வாழ்வை நிறைவாக்கிய அவனின் சுந்தர பெண். வணக்கம்.